வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் வச்சுருக்கோம்ல ஸ்விஃப்ட் டிசையர், அதை வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணலாம். ஏன்னா வீட்டில் வந்து ஆளுங்க கூட்டம் அதிகமாகிடுச்சு, குண்டு கூட்டங்க அதிகமானனால இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக மதுரை வர போகலான்னு இருக்கோம். போய் நிறையா ஷோரூமில் போய் பார்த்து என்ன கார் நல்லாயிருக்கோ அதை பார்த்துட்டு என்னென்னு புக் பண்ணுவோம். வாங்க போகலாம். கிளம்பியாச்சு மதுரைக்கு. நான் அண்ணன் அப்பா போய்கிட்டு இருக்கோம் மதுரைக்கு. அதான் நம்ம எங்கள் ஊரில் இருந்து கிளம்பிட்டு போயிட்டு இருக்கோம். இனிதான் கைட் போய் பார்க்குறோம் இந்த மாதிரி என்ன வண்டி எடுக்கலாம், 7 சீட்டரில் எது இப்போ பெஸ்ட்டாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஃபேமிலி கார் எது மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க போவோம். உங்களுக்கு இங்கேருந்து மதுரைக்கு எப்படியோ ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஆகும். பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு போக 1 ஹவர் ஆகும். போயிட்டு என்னெல்லாம் ஷோரூம் போகிறோமோ எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அடிச்சாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன கார் வாங்குறதுனே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன கார் வாங்குறது, 7 சீட்டில் எது பெஸ்ட்டு கார்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப மண்டை வலிக்குது. நான் ஒன்று சொன்னால் செலவு சொல்கிறேன்னு என்ன சொல்கிறாங்க. எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறேன். ஒரு மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி சினிமா பேசுகிறாங்க. அப்பா வாங்கணும். இப்போ கையில் நடக்குது. குடிக்க ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம் மதுரைக்கு. இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் மதுரை போயிடுவோம். ரீச் ஆகிட்டு என்ன கார் பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரை போகிற வழியில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். சரி, இது கப்பலூரில் ஒன்று இருக்கோம். நம்மது கம்பெனி இந்தியா கிடையாது. அதான் சரி சரி சரி. கப்பலூரில் கியா கம்பெனி கிடையாது. இது மாத்திரம் தான் போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி வாங்கிட்டாங்களா? வந்து ஆஸ்திரேலியா வந்துட்டு கப்பலூரில் எந்த கம்பெனி இதில் போய் வாங்குறாங்க? ஆனால் இப்போ தான் போய் வாங்கினேன்னு சொல்கிறேன். இப்போ போல போய் அவங்க ஏதோ போய் வாங்கிறாங்கன்னு சொல்கிறேன். கியாங்கிறது கம்பெனியாவது தெரிஞ்சு சொல்கிறானா இல்லை எனக்கு தெரியல. ஸ்லோவா போங்க ப்ரோ. சரி, எந்த கார் வாங்கலாம்? இந்த மாதிரி கார் பார்க்கலாம். 7 சீட்டரில் நிறைய கார் இருக்கு. ஆனால் எந்த கார் வாங்கணும்னு தெரியல. என்ன பட்ஜெட்? உங்க பட்ஜெட் என்ன பட்ஜெட்டு? வராமர் ஒருத்தன் எப்படி போறாமர் ஏத்துறவன தலையில ஏத்துறவன. பட்ஜெட் வந்து ஷோரூம் போனால் தான் தெரியும். என்னடா பட்ஜெட் வச்சுதான் ஷோரூம் போகணும்? என்னையா பேசுற நீ? நம்ம பார்க்கறதோட ஒரு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு போயிட்டு என்ன பண்ணுவா? மக்கள் வந்து மனுஷங்க அப்படித்தானே, ஒன்று விட்டா இன்னொன்று ஆசை வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஒன்னொன்னுக்கு மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியது. பொண்ணா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி. உங்களுக்கு என்ன பட்ஜெட்? எந்த கார் பாக்குறீங்க சொல்லுங்க. அமைதியா வராரு. அம்மா எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரியான நேரத்தில் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 30 நிமிஷத்துல மதுரை போய் ரீச் ஆகிட்டு அடுத்து அங்கே போயிட்டு என்னெல்லாம் கார் இருக்கு, என்னெல்லாம் ஷோரூம் போகிறோம், அங்கே என்ன சாப்பிட்றோம். ஃபாஸ்ட்ராக் அங்கே எனக்கு 200 ரூபாய் கிட்ட இருக்குன்னு சொன்னேன். போயிட்டு நம்ம அங்கே மதுரை போயிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ், அப்பா வந்து இப்போ நொங்கு வாங்க போய்கிட்டு இருக்காரு. இப்படி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நொங்கு இளநீ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு போடுறது தானே நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் நொங்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.
அண்ணே ரொம்ப டயர்டாயிட்டாரு வண்டி ஓட்டி, தண்ணி குடிக்கிறாரு. என்ன ப்ரோ ரொம்ப நேரமா ஓட்டிக்கிட்டு இருக்கிய மதுரைக்கு? எப்பதான் போவீங்க மதுரைக்கு? தெரியல, நான் ஓட்டுறேன். நான் வரும்போது நான் தான் ஓட்டுவேன். என்னடா பாட்டு போட்டிருக்க? அந்த காலத்து பாட்டு எஃப்எம்மா அமத்தி போட்டுவோம். இதுல கனெக்ட் பண்றா டக்குன்னு. நான் போடவா? போடுற கனெக்ட் பண்ணு நீ. நான் vlog பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், எப்படி போடுறது? என்ன எப்படி நைட்டுக்குள்ள போயிருவியா இங்க ஷோரூமுக்கு? சரி வேணாம் நீங்க மெதுவாவே போங்க ப்ரோ. அப்பா நொங்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. பாத்தீங்களா நொங்கு? யாருக்கெல்லாம் பிடிக்கும் நொங்கு? அப்படியே தோலோட தான் சாப்பிடுவேன். நீங்களும் தோலோட தான் சாப்பிடுவீங்களா இல்லை இது தோலை பிரித்து சாப்பிடுவீங்களா? தோலோட சாப்பிட்டா கசக்கும், அதனால சாப்பிட போறோம். மதுரைக்கியா நீங்கள் போயிட்டு நல்லா கார் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன கார் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். டெஸ்ட் ட்ரைவ்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா ஏதோ ஒரு வழிக்கு வந்துட்டாங்க வீட்டில் என்ன கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நிறையா ஷோரூம் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்ன காருங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை விட நம்ம டெலிவரி எடுக்கும்போது அதை சொல்லிட்டா சூப்பராக இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்த்தேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடல, இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். எதனால் நான் இது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, நான் பேசியிருந்தேன் ஆனால் ஒன்றுமே கேட்கல. நான் பாட்டுக்க தனியாக ரோட்டில் பேசிட்டு போயிட்டு இருந்தேன். அதனால தான் நான் அது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ நான் அடுத்து வந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா சாப்பிட்றதுக்கு போக போகிறோம். இந்த இது வந்து அந்த புக் பண்ண அந்த ரெசிப்ட் கொடுப்பாங்களே, கார்லாம் புக் பண்ணியாச்சு. என்ன கார் புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து ஒன்று கார் டெலிவரி வீடியோவாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து நம்ம அனிஃபாவுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து டைம் கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு வேறு எங்கேயுமே மதுரையில் கடை இல்லை. கடை இல்லை, அதான் சாப்பாடு இல்லை, டிஃபனுக்கு போயிட்டாங்க. அதனால் நம்ம வந்து அனிஃபாவில் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தோம். நானும் அண்ணனும் சிக்கன் பிரியாணி, அப்பாவுக்கு வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, அப்புறம் எங்களுக்கு வந்து பார்பிக்யூ சிக்கன் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ப்ராங்க் வீடியோக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை பை. வீட்டுக்கு வர நைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. மதுரையிலேருந்து பரமக்குடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கார் எடுத்துருக்கோங்கிறத சொல்கிறேன். பாய்.